கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு 15-20 நிமிடம் ஒரு சிறிய பட்டிமன்றம். பொதுவாக பட்டிமன்றம்னா உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கிறது உண்டு. இந்த நாட்களில் நம்ம தெரிந்து கொண்ட தலைப்பு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். உலகம் முழுக்க பல விதங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. நமக்கு குறிப்பாக இந்த பகுதியில், குறிப்பாக வேதாகம கல்லூரி சார்பாக இந்த நாட்களில் இங்கே கூடி பன்னீர் மக்களோட பெட்டகுரும மக்களோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு தேவன் இந்த வருடத்திலே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தெரிந்து கொண்ட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அல்லது கொண்டாட்ட செலவுகள் சுமையானதா அல்லது சுகமானதா? சுமையானது அப்படின்ட்டு பேசுறதுக்காக என்னுடைய வலது பக்கத்தில் உள்ள 3 பேர் இருக்கிறாங்க. சுகமானதுன்னு பேசுறதுக்காக இந்த பக்கத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. நேர குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஆரம்பிச்சிடலாம். முதல் ரவுண்டில் ஒவ்வொருத்தரும் 3 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தலைவர்களுக்கு மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் 2வது ரவுண்டு கொடுக்கப்படும். அதுக்கு பின்பு நம்ம தீர்வு கொடுத்து அதை முடிவு கொண்டு வரலாம். ஓகே, முதலாவதாக சுகமானதே என்று பேசுவதற்காக டேனி பிரதர் அழைக்கிறேன். எல்லாரும் கை தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்வு சுமையா சுகமா என்ற தலைப்பில் பேச இருக்கோம். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல நடுவர், எது நியாயமானதோ அதைத்தான் செய்வீர்கள் என்று நம்பி எனது முதல் சுற்றில் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நிகழ்வு சுகம் என்று பேச வந்திருக்கேன். எப்படி சுகம்? என்னைக்கும் பார்க்குற கொண்டாட்டி எப்படி இருப்பா? அழுக்கு நைட்டி அதே தொடப்பு கட்டையோட சுற்றிக்கிட்டு இருப்பா. ஆனால் கிறிஸ்மஸ்னு வந்துட்டா என்ன ஆயிரும்? புது புடவை என்ன, மேக்கப் என்ன, ஆஹா நம்ம பொண்டாட்டியா அன்பா பேசுறாளே. கிறிஸ்மஸ் வந்துட்டாலே குடும்பங்கள்ல ஒரு சுகம் உண்டாயிரும். இதானே எதார்த்தம். என்ன ஆகும்? ஏதாவது சண்டை கிண்டை இருந்தா கூட கிறிஸ்மஸ் நெருங்க டிசம்பர் 1, டிசம்பர் 10, டிசம்பர் 15 வரும்போது குடும்ப சமாதானம் ஆயிரும். ஏன்? புது ட்ரெஸ் வாங்கணும், குடும்பத்துல சமாதானம் வந்துடும், புருஷன் பொண்டாட்டி சமாதானம் வந்துடும், அண்ணன் தங்கச்சிக்குள்ள சமாதானம் வந்துடும், பிள்ளைகள் அப்பா கூட அப்படியே சமாதான உடன்படிக்கை ஆயிடுவாங்க. அன்னைக்கு எல்லாம் மன்னிச்சிருவாங்க. புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தமே இயேசு கிறிஸ்து மன்னிக்க சொன்னாரு. எப்ப இந்த மன்னிப்பு நடக்குதுன்னா, ஏதாவது கொண்டாட்ட நிகழ்வுகள் வரும்போது எல்லாரும் மன்னிச்சிருவோம். அப்படிதானே? அப்ப கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்கு ஒரு சுகம்தான். இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்துட்டோம், எல்லாம் இருக்கு, சாப்பாடுலாம் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் சாப்பிட போறோம். ஏன்? இது நம்ம கொண்டாட்டம், இது சுகமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொருவரை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம சுகமா கொண்டாட போறோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுவதே ஒரு சுகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடாதீங்க பிரதர், அது வந்து உங்களுக்கு தெரியுமா, நிம்ரோத் ராஜா தெரியுமா அப்படின்னு பல ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாத மாதிரி. நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க, நம்ம இப்போ ஃபாதர்ஸ் டேன்னு வச்சிருக்கோம், மே 18 உமன்ஸ் டே வச்சிருக்கோம், அம்மாக்கள் தினம் மதர்ஸ் டே வச்சிருக்கோம். என்னைக்காவது நம்ம மதர்ஸ் டேல தான் நம்ம மதர் ஆகிறோமா? இல்லை, ஏதோ ஒரு டே மதர் ஆயிடுறோம், அந்த டேவை கொண்டாடிடுறோம். ஃபாதர்ஸ் டேவும் அப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் அப்பா வாங்கியிருப்போம், நானும் அப்படிதான். ஆனா ஃபாதர்ஸ் டே பசங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படி சிரிச்சுக்கிட்டே நம்ம வாங்கிடுவோம், கை கொடுப்போம். அப்போ கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு உண்மையான செய்தி. அப்போ கிறிஸ்து பிறக்கவில்லை என்று யாரும் சொல்றதில்லை, சரித்திரமே சொல்வதில்லை. அப்போ கிறிஸ்து பிறந்தார், அது உண்மையான செய்தி. அப்போ அவர் பிறந்த நாளை ஒரு நாள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய அளவில் எல்லா அரசாங்கங்களும் அது ஏற்றிருக்கு. அப்போ அந்த நாளை நம்ம என்ன பண்றோம்? சுகமா ஏத்துக்கிறோம். ஐயோ நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சைக்கு பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது கொண்டாடணும். நம்ம எப்படி? இது ஒரு வாய்ப்பு. மதர்ஸ் டே எப்படி அம்மாக்களுக்கு நம்ம ஒரு நாள் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு நம்ம அவங்களை கொண்டாடுவது போல, அப்பாக்கள் தினத்தில் கொண்டாடுவது போல, பெண்கள் தினத்தில் பெண்களை கொண்டாடுவது போல, கிறிஸ்துமஸ் நாளில கிறிஸ்து இயேசுவை நம்ம கொண்டாடுவதற்கு இது கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு கிறிஸ்துமஸ். அதனால் நடுவர் அவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவது சுகம்தான். சுகம் இல்லை என்று யாராவது சொன்னாங்கன்னா இந்த 3 பேர்ல அவர்கள் வந்து ஏசப்பா கிட்ட இன்னைக்கு தண்டனை வாங்க போறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கிறிஸ்துமஸ் நாளில நம் எல்லாரும் சுகமா இருக்க வேண்டும். இந்த நாள் எல்லாருக்கும் சுகமானதாக இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கா. அதனால் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வு என்பது சுகமே 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 என்று கூறி எனது முதல் சுற்றை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் சுற்றிய டேனி சகோதரி வந்து குடும்பம், அழுக்கான குடும்பம் கிறிஸ்துமஸ் துவங்கின உடனேயே அழகாக மாறுகிறது அப்படின்னு சொன்னார்.
கோபங்கள் கசப்புகள் எல்லாம் கிறிஸ்மஸ் நாட்களில் வந்து அன்பாக மாறுகிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் இல்லை, இது சுமையானது தான் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஐயா இப்போதைக்கு பேசுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுகம் சொல்ற 3 பேர் பாத்தீங்களா, எப்படி சுகமா உட்காந்துருக்காங்க. சுமைன்னு சொல்ற நாங்க எங்க 3 பேரையும் பாருங்க, நாங்க எப்படி உட்காந்துருக்கோம். ஆரம்பிக்கும் போதே குடும்பத்தை எடுத்துட்டாரு. ஐயா, டிசம்பர் வந்தா தானே சுமையா இருக்குது. ஒரு நாள் கூத்துக்காக 4 மாசம் நாங்க கடமை கட்ட வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. அதாவது கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கிரிட்டிக்ஸ் கார்டு வந்துச்சு கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு ஊழியக்காரருக்கு. என்ன அதில் எழுதிருச்சுன்னா, ஒரு கைதி, மனம் திரும்பின கைதி எழுதியிருக்காரு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வருஷந்தோறும் தினந்தோறும் கிறிஸ்துமஸ், ரட்சிக்கப்படாதவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒரு நாள் பண்டிகைக்காக உல்லாசமாக இருந்துடுறோம். உல்லாசமாக இருந்து ஆடம்பரமான செலவுகளை செய்து ஏழை எளிய மக்களை மறந்துடுறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத மறந்துடுறோம். இன்றைக்கு ஒன்றும் இல்லை. அவர் பிரதர் சொன்னார், கிறிஸ்துமஸ் ஆயிடுச்சுன்னா, டிசம்பர் ஆயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம். இப்படி பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு தானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஐயா, 10,000 ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு பட்டு சாரி வாங்கி கொடுத்தா அது மனைவிக்கு பிடிக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரி 500 ரூபாய்க்கு காட்டன் சாரி வந்தா அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இந்த நல்லா இல்லைங்கிற 10,000 சாரிக்கு 6 மாசம் டியூ கட்ட வேண்டியதா இருக்குது. இதனால நாங்க என்னத்தை கண்டோம்? இதை கெட்டதுக்குனாகவே நாங்க வேலைக்கு ஓட வேண்டியதா இருக்குது. அது தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் என்பது கர்த்தர் என்னன்னா அரண்மனையில் பிறந்தாரு, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அவர் பிறந்திருந்தா அரண்மனையில் பிறந்திருக்கலாம். உலகத்தின் உச்சக்கட்டத்தில் என்ன எப்படியெல்லாம் இருக்கு அந்த இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனா அவர் ஏழை கோலம் எடுத்து மனுஷ ரூபமாய் வந்து தன்னுடைய அன்பை, மரணத்திலும் தன் அன்பை வெளிப்படுத்தினார். மரணத்திலும் பிறப்பிலும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்மளுடைய அன்பு கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற சுமையாக பார்க்கிறோமா இல்லை சுகமாக பார்க்கிறோமா என்று சொன்னால், இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது, நம்ம குடும்பத்தை பார்க்கிற பொழுது, இந்த கிறிஸ்துமஸை பார்க்கிற பொழுது எங்களை பொறுத்த அளவுக்கு அது சுமை 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 தான். அது சுகமாகவே இருக்க முடியவே முடியாதுங்க, சுகமாகவே இருக்க முடியாது. திடீர்னு டிசம்பர் மாதம் ஃபோன் வரும், சென்னையிலேருந்து ஃபோன் வரும். ஆனால் கிறிஸ்துமஸ்க்கு இன்னைக்கு இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்கு தான் வரேன். வர்றவங்க ஒரு பேர் 2 பேர் வந்தால் பத்தாது, ஒரு 1/2 டஜன் வருது. 1/2 டஜன் வந்து வந்தவங்க ஒரு புது வருஷம் முடிச்சுட்டு தான் போவாங்க. நம்ம எப்படி கஞ்சியோ கூட இருக்குதோ இல்லையோ உபவாசமோ எப்படி இருந்து அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் வேற ஓட்டி முடிச்சிடலாம். இவங்க வந்தவங்களுக்கு தினந்தோறும் ஏதோ ஒரு ஸ்பெஷலை போட்டே ஆகணும். இந்த ஒரு வாரத்துக்கு 10 பேருக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க. நம்ம செய்யறது என்ன? நமக்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா? பெரிய பட்ஜெட் போட்டா நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வேண்டியதா இருக்குது. ஆனா வந்தவங்க திரும்பி போறாங்கன்னு சொன்னா அவங்க, அண்ணா நாங்க போறதே போறோம், பஸ் எல்லாம் சேராது, ஒரு டாக்ஸி புக் பண்ணிடுங்க. டாக்ஸி புக் பண்ணும்போது அவன் அட்வான்ஸா பே பண்ண சொல்லுவான். எவ்வளவு சார்னா, மைசூர் போறதுக்கு 4,800 கேட்டான். அட்வான்ஸ் வந்து 3000 போடுங்க, நாங்கள் டீசல் போடணும். இதை போய் நான் என் உறவுக்காரங்கள்ட்ட போய் நீ 3000 பணம் கொடு, அது அட்வான்ஸ் கேட்குறான் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? இல்லாத நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கி ஒரு பெருமைக்காக, உலகத்துக்காக நல்ல சின்ன பையனா இருக்கும் பொழுது ஆவிக்குரிய சபையில கிறிஸ்துமஸ் கொண்டாடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புது வருஷத்தை 8ஆம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. 8ஆம் பண்டிகை கொண்டாடினாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் சுமை சுமை தான். அன்றைக்கு ஒரு நாளுக்காக நம் வருஷத்துல பகுதி மாதங்கள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், சுமையாக இருக்கிறோம். அந்த கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, சுமை 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 என்றுதான். இதை உண்மையான நிரந்தரமான ஒரு உண்மையை ஒழுது அந்த ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். 3-4 மாசத்துக்கு நாக்கு தள்ளி கடனை கட்டி முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவான். ஆகவே நடுவர் அவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலம் குடும்ப தலைவர்களுக்கு, குடும்ப மனைவிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குடும்ப தலைவர்களுக்கு இது சுமை இது என்று சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வரும்போதே செலவும் சேர்ந்து கூட வருது. குறிப்பாக நம்மளா கொண்டாடினா பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒத்து பார்க்கும்போது, புடவைகளையோ உடைகளையோ விருந்துகளையோ ஒத்து பார்க்கும்போது நம்மளும் கடன் வாங்கி கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை, அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு 4-5 மாதம் கஷ்டப்படுகிற சூழ்நிலை, அப்புறம் விருந்தாளிகள் வந்துட்டா சமாளிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. இதை மறுத்து சுகமே என்று பேசுவதற்காக ஹெலன் சொல்கிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சியை தருகிறது. மாண்புமிக்க நடுவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, அன்பான நண்பர்களே, எல்லோருக்குமே இனிய வணக்கங்கள்.
இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்றதுக்காக இப்போ நம்ம அவங்க பேசுனதை கேட்டோம். அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹோல் இயர் பிளான், ஒரு முழு வருஷமும் நம்ம அழகாக பிளான் பண்ணி அந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல தான் புறஜாதி ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு அந்த டைம் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குது ஏசப்பா பற்றி சொல்றதுக்காக. அதனால அதை நம்ம ஒரு சுமையாவே என்றது இல்லை. அதே போல நம்ம எல்லாம் பிஸியான வேர்ல்டுக்குள்ள இருக்கோம். ஆனாலும் நம்ம எல்லாம் குடும்பமா ஒன்றா சேர்ற நாள் வந்து அதுதான். அப்போ ஊட்டியில என்னுடைய தாத்தா வீடு இருந்தாலும் அங்க எல்லாமே கிறிஸ்மஸ் டைம்ல பெங்களூர்ல வேற ஊர்ல இருந்தாலும் எல்லாமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லா ஃபேமிலியும் ஒன்னா சேர்ற டைம். அந்த பிஸி ஷெட்யூல்ல கூட அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எல்லாமே ஒற்றுமையா சேர்ந்து ஒரு குடும்பமா அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஏழைகளுக்காக நாங்க உதவி செய்யறதுக்காக நிறைய சான்சஸ் கிடைக்குது. மற்ற டைம்ல போய் நம்ம ஏசப்பா பத்தி குறிச்சு சொல்லும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனா கிறிஸ்மஸ் டைம்ல எங்களால ஈஸியா போய் ஒரு சாண்டா க்ளோஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி போட்டு குழந்தைங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் ஆண்டவரோட அன்பை வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. அது மட்டும் இல்லாம இன்னொரு மகிழ்ச்சியான காரணங்கள், அதாவது நம்மள மன அமைதி. அந்த நாள்ல மற்ற நாள்லயும் ஆராதிக்கிறோம் தான், பட் கிறிஸ்மஸ் டைம்ல இருக்கிற ஆராதனை வேர்ல்டு ஃபுல்லாவே அது வந்துட்டு ஏசப்பாவோட பிறப்பை வந்து அது சொல்ற மாதிரி இவர் சொன்னாரு, பிரதர் சொன்னாரு குடும்பம்லாம் வந்தா செலவு அப்படின்னுட்டு. ஆனாலும் அந்த செலவை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை கர்த்தர் ஏசப்பா கொடுப்பாரு. அதே போல நம்ம வந்துட்டு அதை சுமையா நினைச்சாதான் அது சுமை, பட் அது நம்ம ஹாப்பியா எல்லாத்தோடய பகிர்ந்துக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு அடுத்தமா மன அமைச்சு. இப்போ கிறிஸ்மஸ் டைம்ல கேரல்ஸ் பாட்டெல்லாம் பாடும்போது கூட வேற மற்ற மதத்துல இருக்கவங்க கூட அதை வந்து என்ஜாய் பண்ணி அதை பார்ப்பாங்க. அவங்களும் கை தட்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவாங்க. அதே போல அது ஒரு சந்தோஷத்தை தான் நமக்கு கொடுக்குது. அப்போ ஒரு மன அமைதியை கொடுக்குது, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, குடும்பங்கள்லாம் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு சான்சஸ் கொடுக்குது. அதே போல தியாகம், அது ஒரு புனித நாள். இப்போ ஏசப்பா பிறந்ததுக்கு குறிப்பிட்டு அந்த டேட்ல பிறந்தாருன்னு சொல்ல, பட் ஃபாதர்ஸ் டே அவர் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு நாளை நம்ம ஏசப்பாவுடைய பிறப்புக்காக எத்தனையோ காரியங்களை நம்ம கொண்டாடுறோம். ஆனா ஒரு நாளை வந்து ஏசப்பாக்காக நம்ம குறிச்சு அவரோட பிறப்பை வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல அந்த செலவுகளை பத்தி அவங்க சொன்னாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வச்சு நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம அதை கரெக்டா பிளான் பண்ணி அதை கொண்டாடலாம். அப்ப நம்ம வீட்டுல கொண்டாடுற மாதிரி மற்றவங்களுக்கும் அது கொடுத்து இப்ப நம்ம நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அப்போ இங்க வந்து உங்களோட பேசிட்டு இருக்கோம், இது ஒரு சுகத்தை கொடுக்குது. இப்போ உங்களெல்லாம் நாங்க பார்த்தது இல்லை, உங்களெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அப்ப ஏசப்பாவோட பிறப்பு இப்ப நீங்க எல்லாம் மனசுல என்ன நினைப்பீங்க, கிறிஸ்துமஸ்க்காக தான் இந்த கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவா நம்ம யோசிக்கணும். வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கு நன்றி. சகோதரி ஹெலன் சொல்லும்போது ஐயா சொன்ன மாதிரி ஒரு பக்கம் செலவு இருந்தால் கூட அந்த செலவை வந்து ஒரு சுகமாக மாற்ற முடியும். நம்ம வந்து ஜெபத்தோட விருந்தாளிகள் வந்தால் கூட நம்ம குடும்ப ஐக்கியத்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வடு முழுக்க பல வேலைகளில் வந்து நம்ம டென்ஷனோடு இருப்போம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வந்து கூடி வரும்பொழுது, குடும்பமாக கூடி வரும்போது அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து அன்பளிப்புகளை கொடுத்து நம்ம வந்து அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது குடும்ப உறவுகள் பலப்படுது, சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது மாத்திரம் அல்ல, இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம ஒரு பக்கம் செலவு மட்டும் நினைச்சோம் அப்படின்னா கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் வந்து நம்மளால் முடியாமல் போயிடும். நம்ம கடன் வாங்கி செய்ய வேண்டாம், அதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு நம்ம பட்ஜெட்லாம் போட்டு செய்யும்போது நிச்சயம் இது ஒரு சுகமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. இதை மறுத்து பேசுவதற்காக தம்பி குமார் அழைக்கிறோம். இல்லை, சுகம் இல்லை, சுகம்தான், இது சுமைதான். ஓகே, கிறிஸ்மஸ்னாலே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு சுமை வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம எந்த சந்தோஷத்துக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டங்கிறது வந்து இருக்கும். அதனால் வந்து எல்லாமே சுகந்தா அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அதில் வந்து நமக்கு ஒரு சுகத்துக்கு பின்னாடி நமக்கு அதில் கஷ்டம் இருக்கும். இப்போது நம்ம வந்து சுகத்தை மட்டும் என்ன சொல்கிறது நம்பிட்டு இல்லைன்னா அதை மட்டும் அதையே நம்ம நினச்சிட்டு போகிறோம். ஆனால் இப்போ கிறிஸ்துவை பார்க்கும்போது நமக்கு இந்த நாளை அவருடைய பிறந்த நாளை நம்ம நினைவு கூறுறோம். இருந்தாலும் அவர் பிறந்தது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம்.
ஆனால் கிறிஸ்துவுக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்து வந்து அவர் வந்து நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். அதனால வந்து சந்தோஷம் வந்து சும்மா கிடைக்காது, அது ஒரு சுமையோட தான் அது வந்து கிடைக்கும். அதனால வந்து கிறிஸ்துவே நமக்காக வந்து ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும்னா அவர் ஜீவனை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதனால வந்து எப்பவுமே வந்து சந்தோஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு சுமை வந்து கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையின் சுமை இருந்தது போல ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சுமை இருக்க தான் செய்யுது. அதனால வந்து நம்ம வெறும் சந்தோஷம் மட்டும் சொல்ல முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுமை இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதுதான் என்னோட வாதம். இப்போ குமார் தம்பி வந்து சொல்லும்போது இயேசுவுக்கே வந்து சுமையோடு தான் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி வாதம் சரியான வாதம் தான். அவர் வந்து அன்புலால, அதாவது நம்ம யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது தேவன் வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், மனுஷங்க மேலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பும்போது அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. அவர் படைச்ச மனுஷங்கிட்டேயே அவர் அடி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த மனுஷங்களை மன்னிப்பதற்காக அவர் ரத்தம் சுத்த வேண்டியது. ஒரு பக்கம் அன்புனால அது சுகமாக இருந்தால் கூட இயேசு இந்த பூமியில் பிறந்தது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு சுகமாக இருந்தால் கூட ஒரு சுமை பின்னாடியே இருக்குது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டாட்டங்கள் வந்து சுகமாக இருந்தால் கூட அந்த பின்னாடி ஒரு சுமை இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிட்டு இருக்கிறாரு. அதை மறுத்து பேசுவதற்காக சகோதரி பிரேமா அவர்கள் அழைக்கிறேன். வணக்கம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றியோடு கூட நான் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆக்சுவலாக சுமை சொன்னாங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு, சுமை சுமைக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் தருவேன். அதை விட இளைப்பாறுதல் யார் தர முடியும்? அதை விட சந்தோஷம் யார் கொடுக்க முடியும்? அந்த சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே ஆண்டவர் வாசம் செய்கிறார் இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தோட தான் இந்த நிகழ்வுக்கே நம்ம வந்திருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இருக்காரு. நம்ம இந்த நிகழ்வுலையும் ஆண்டவர் நமக்கு மத்தியில உலாவுகிறார். அது நிமித்தம் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து புதியது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்குறேன். நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னால் வந்தோம், வந்து பார்த்துட்டு போனேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஜனங்களுக்காக, என்னோட கூட பிறந்த சகோதரிகளுக்காக நான் வந்து என்னால் எந்த டெடிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசை எனக்கு ஏன் வந்தது? ஏன்னா இந்த ஏரியா நான் பார்த்ததில்ல, இங்கே இருக்கவங்களை யாரையும் நான் பார்த்ததில்ல. இந்த நிகழ்வு கூட இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுன்றதுனால ஆண்டவரோட பிறப்பை நம்ம இங்கே சொல்லும்போது இது எனக்கு ஒரு சுமையாகவே எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு சுகமாக தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டால் என்னோட சகோதரிகளை நான் பார்க்குறேன், அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கக்கூடிய, ஒவ்வொரு முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்குது. இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் அடுத்த வருஷம் கூட நாங்கள் இன்னும் இந்த நிகழ்வில் இன்னும் எப்படி நாங்கள் இவங்களுக்காக நம்ம செய்ய முடியும், உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வுகளை இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு கொடுக்குதுன்னா அது எங்களுக்கு சுகம் தானே. எப்படி சுமையாக மாற முடியும்? எங்களுக்கு சுமையே இல்லை, இது ரொம்ப சுகம். தேங்க்யூ. நன்றி. சகோதரி சொல்லும்போது சொல்கிறாங்க, நம்ம இந்த வருட கூடுகையே, இந்த மாதிரி கொண்டாட்டமே எனக்கு வந்து சுகமாக இருக்குது. பார்க்காத அநேக மக்களை பார்க்க வைக்கிற தேவனுக்கு நன்றி. ஒரு பக்கம் செலவு பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு அன்பை, கிறிஸ்துவின் அன்பை அன்பளிப்புகள் மூலமாக வெளிப்படுத்த, இப்படி ஐக்கியத்தின் மூலமாக வெளிப்படுத்த தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து சுகமான அனுபவம் அப்படின்றாங்க. கடைசியாக மறுத்து பேச சகோதரி மலர் அவர்களை அழைக்கிறேன், சுமையே என்று மறுத்து பேசுவதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நடுவர் அவர்களுக்கும் இங்கு என்னை போன்று சுமையாக சுமந்து வந்திருக்கும் என் அணியினருக்கும், சுகமோடு அமர்ந்திருக்கும் என் எதிரணியருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுடைய மக்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் சொன்னார்கள், சுமையாக நீங்கள் பேச வேண்டும், கிறிஸ்துமஸ் செலவு என்பது ஒரு சுமை என்று பேச வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவது நான் நினைத்தேன், இது சுமை என்று இல்லையே இத்தனை நாட்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்கு பிறகுதான் நான் யோசித்தேன் என்ன என்று. இவர்கள் சொல்லும் பொழுது நான் நினைத்தேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் சுமை, பிள்ளைகளுக்கு வயதான பெற்றோர்கள் சுமை. அப்படித்தானே நடுவர்களே?
இன்றைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரும் அதை மறுக்க முடியாது இல்லைங்களா? உற்றார் ஒரு சுமை, உறவினரும் ஒரு சுமைதான், கல்வி ஒரு சுமை, கடனும் ஒரு சுமைதான். இவையெல்லாம் சுமை என்று சொல்லி இருந்து என்னிடத்தில் பேச சொல்லி இருந்தால் அள்ளி வைத்திருப்பேன் வார்த்தைகளை அடுக்கி. ஆனாலும் இதற்கு பிறகுதான் இந்த மண்டைக்கு யோசித்தது, கிறிஸ்துமஸ் செலவு நாட்களில் என்ன சுமை என்று நான் யோசித்தேன். ஒரு ஒன்றுமில்லை, ஒரு 3 வார்த்தைகளை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில கேரல்ஸ் வராங்க இல்லைங்களா? நம்முடைய சபையிலிருந்து மாத்திரமா வராங்க, சபைகளிலிருந்து வருகிறார்கள், திருச்சபையிலிருந்து வருகிறார்கள். ஒரு 5-6 பேர் நம்மளுடைய கிறிஸ்துமஸ் நாட்களில கேரல்ஸ் வந்து விடுகிறார்கள். சும்மா அனுப்பி விடுவீங்களா? இல்ல, நாம் காணிக்கையை கொடுத்துதான் அல்லது அவங்களை ஊக்கப்படுத்தி தான் நம்ம அனுப்புகிறோம், ஏதோ ஒன்றை கொடுக்கிறோம். இது உங்களுக்கு செலவு இல்லையா? சரி, இதை எதிரணியில போல அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு அது சுகமா இருக்கலாம். என்னை போன்ற சுமை சுமந்து வந்தவர்களுக்கும் இந்த நடுத்தர மக்களுக்கும், நடுத்தர மக்களை விட அதற்கு கீழாக அடுத்த வேளை என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறோமே, அப்படிப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் 6 பேர் 7 பேர் நீங்க கேரல்ஸ் வரும்போது நாங்க என்னத்தை கொடுப்போம்? அது செலவு இல்லையா? சரி, அவர்கள் கொடுக்கிறார்கள், நானும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொடுக்கிறோம். இது பின்னாக என்னை துரத்துகிற ஒரு சுமை இல்லையா? அப்படி கேரல்ஸ்ல ஒரு கிறிஸ்துமஸ் செலவு என்று சொல்ல போனால், முதலாவது கேரல்ஸ்ல தொடங்குகிறது ஒரு சுமை. இரண்டாவது அவங்களிடத்தில் ஒரு வார்த்தை வைக்கிறேன், உடை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களை பாருங்கள், அவர்களை பாருங்கள். என்ன செய்வது? கிறிஸ்துமஸ் நாட்களிலே உடை வாங்குவதற்கென்று அம்மா ஆலயத்துக்கு போகிறோம் அம்மா, அவங்க அப்படி துணி போட்டு வராங்க, நீங்க என்ன எங்களுக்கு இப்படி துணி வாங்கிட்டு வரீங்க? பிள்ளைகளை வந்து பெற்றோர்களிடத்தில் கேட்கும் பொழுது அது எப்பேற்பட்ட கடனாளிகளா இருந்தாலும் இன்னும் கடன் வாங்குவார்கள். எதற்காக தெரியுமா? ஈக்குவலா அமர்ந்து அவர்களோடு அந்த உடையை அணிந்து நானும் துணி போட்டுட்டு வந்திருக்கேன் என்று சொல்லுவதற்காக, அதை காட்டுவதற்காக, வேற வழி இல்லை. ஏழை மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் பின்னாடி ஒரு சுமை அவர்களை துரத்துகிறது, கடன் என்கிற சுமை. புரிந்து கொள்ளுகிறதா? மூன்றாவதாக நான் உங்கள் முன்னாடி இன்னொரு வார்த்தையை வைத்து என் உரையை முடிக்கிறேன். கிறிஸ்துமஸ் நாள் அன்று வந்து விட்டால் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், நல்ல உடைதான், ஆலயத்துக்கு போகிறோம், சரிங்களா, போய் தேவனை ஆராதித்து கடந்து வருகிறோம். கடந்து வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இந்த நடுத்தர மக்கள், மேல உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறாங்கன்னா, சிக்கனும் வாங்குவாங்க, மட்டனும் வாங்குவாங்க, மீனும் வாங்கிடுவாங்க, இன்னும் எவ்வளவு பெரிய ஐட்டம்ஸ் வேணாலும் அவங்க செய்வாங்க. ஆனால் எங்களை போன்ற சுமை சுமக்கிறவர்களுக்கு, இங்க அமர்ந்திருக்கிற மக்கள் ஒரு சிலருக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். புரிகிறதா? நல்ல உணவு என்று சாப்பிடுவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, அடுத்த வீட்டிலிருந்து மட்டன் வாசனை வருகிறதே, என் பிள்ளைக்கு இன்னைக்கு சாம்பார் செய்து கொடுக்க முடியுமா? அப்படி சொல்லி போய் மட்டனை வாங்குகிறார்கள். அது மட்டுமா, மட்டனை வாங்கி கொண்டு வந்து சமைத்து அன்றைக்கு ஒரு சில உயர்தர வீட்டுகள்ல கிறிஸ்துமஸை தவறாக கொண்டாடுகிறவர்களை நான் சொல்லுகிறேன். வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு சரக்கும் வருகிறது, உள்நாட்டிலிருந்து உள்நாட்டு சரக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வருகிறது. இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த பாமர மக்கள்? பரவாயில்லப்பா, போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி ஒரு சிலர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் போய் வாங்கி கொண்டு வந்து அந்த நாட்களிலே கடன்களை பின்னாடி தலைக்கு மேலே ஒரு சுமையாக சுமத்தி கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா? இந்த கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமையா இல்லையா? அடிமை. தைரியமாக கிறிஸ்துமஸ் நாட்களை நம்ம எதிர்கொண்டு விட்டோம். ஆனால் அடுத்த நாள் வெளியில போகும் பொழுது என்ன நினைக்கிறோம்? எங்கதான் வாங்கணும், கடனாளி வந்துருவானோ அப்படி என்று சொல்லி நம்ம பயந்து தான் வீட்டை விட்டு இறங்குகிறோம். அப்படி இறங்கும் பொழுது ஒருவேளை கடனாளி, கடன் கொடுத்தவர் வந்து விட்டால் மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறோம். எத்தனை மாதங்கள் தெரியுமா? 1 மாதம் 2 மாதம் அல்ல, 3-4 மாதங்கள் நாம் கிறிஸ்துமஸ் கேரலுக்காக வாங்கினது, துணிக்காக வாங்கினது, உணவுக்காக வாங்கினது, அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை கடன்களையும் நாம் திருப்பி கட்டும் மட்டும் நாம் மறைந்து தான் வாழ்கிறோம் என்பதை உங்களுக்கும், நடுவர் அவர்களே, உங்களுக்கு நான் உங்களிடத்தில் இதை அறிக்கையிடுகிறேன், உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். ஆனால் இதற்கு மேலாக சகோதரி சொன்னார்களே, கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் இப்படி கூடும் பொழுதுதான் அவர்களுக்கு செய்கிறோம் என்று மிகுந்த சந்தோஷம்தான்.
இதை யாரும் நாங்கள் மறுக்கவில்லை. இது பொதுவாக நின்று நாம் எல்லாரும் இணைந்து எல்லா கரங்களும் கூடி நாம் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த மக்களுக்கு செய்வதிலே மிகுந்த சந்தோஷம்தான். இனி வருகிற நாட்களிலாவது இந்த கேரல்ஸ் என்கிற சுமையோ இனி உணவு உடை என்கிற சுமையோ நம் மத்தியிலே மாறும் என்று இந்த வார்த்தையை உங்கள் முன்னாடி வைத்து எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துமஸ் செலவு என்பது ஒரு சுமையே என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க கண்ணீர் பேசிட்டாங்க. கேரல் சர்வீஸ் ஒரு சபை இல்லை, 4-5 வருது. கவர் கொடுக்கணும், அவங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்மஸ் நாட்களில் புதிய உடைகள், சிறப்பான உணவுகள், மற்றவங்களோட பார்க்கும்போது, பக்கத்து வீட்டை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்காக செய்ய வேண்டியது கடன் சுமை அப்படின்னு சொல்லி இவைகளை மறுத்து பேசுவதற்காக சுகமானது என்ற டீமின் தலைவர் டேனியை ஒரு நிமிஷம் மட்டும் பேச அழைக்கிறேன். அதுக்கு முன்பாக சகோதரர் ஸ்டீவன் அவங்க அதை மறுத்து ஒரு நிமிஷம் பேசுவாங்க. அதோடு நம்ம முடிவுக்குள்ளே போகலாம். அன்பான தலைவர் அவர்களே, கடைசியா அக்கா பயங்கரமா பேசிட்டாங்க. ஆனா பேசுறதுக்குள்ள போய் தான். ஏன்னா பிரதர் எனக்கு பேச தெரியாது பிரதர் நீங்க நாளைக்கு கிறிஸ்துமஸ் நிகழ்வெல்லாம் பண்ற பிரதர், ரொம்ப சுமையா நீங்க சுமைக்கிறீங்க, என்னால வர முடியல பிரதர்னு சுமையெல்லாம் நாங்க வேலை செஞ்சுட்டு அக்கா நேற்று வந்து 10 நிமிஷம் வந்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க சுமை அப்படின்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? சர்ச்சில் இருந்து வர்றாங்க, கேரல்ஸ் வர்றாங்க. நேத்து எங்க சர்ச்சில் இருந்து வர்றாங்க பிரதர் நாங்க அப்படின்னு சொல்லி நேத்து அவ்வளவு கொண்டாடிட்டு இங்க வந்து ரொம்ப பொய்யா பேசிட்டாங்க. நடுவர் அவர்களே, அந்த பேச்சிற்கு நீங்கள் வாங்கி விடாதீர்கள். ரெண்டாவதா மாறன் எப்படி காய்கறி வாங்கும்போ எப்படி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொடுப்பாங்க மாதிரி அது சுகந்தான், ஆனா சும்மா பின்னாடி வருது பிரதர்ன்ற மாதிரி அவரு கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது. அதே மாதிரி அங்கிளுக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப யாரோ சொந்தக்காரர் வந்திருக்காங்க. இந்த அங்கிள் வீட்டு சைடு வந்தாங்களா ஆண்டி வீட்டு சைடு வந்தாங்களா, ஆண்டி கிட்ட கேட்டா தெரிய போகுது. அதனால இப்போ வந்து வீட்டுக்கு போனாலும் ஆண்டி பாயசம் குடிச்சா நீங்க குடிக்க கூடாது, என்ன நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒருவேளை பாயசம் கூட போட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. நம்ம என்ன சொல்றோம், இப்போ நமக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, என்னோட நுகம் உங்களுக்கு லெகுவா இருக்கும் அப்படின்ட்டாரு. அப்போ அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையில இந்த சிலுவையில மரித்து பிறந்த இயேசு சிலுவையில மரித்து உயர்த்து அவர் நுகத்தை நமக்கு லெகுவாக்கிட்டாரு. 100 கிலோ சுமையை சுமக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம் தான், 200 கிலோ சுமக்கிறதுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, டேய் நான் இருக்கேன், என்னோட நுகம் உனக்கு சுகமா இருக்கும், லெகுவா இருக்கும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்காக நான் செய்யறேன்னு சொன்னா எல்லாம் சந்தோஷம்தான். என் வீட்டுக்காரியோட மாமா வராங்க, மாமனார் குடும்பம் வராங்க, செஞ்சா கஷ்டமா இருக்கும். எனக்கு பிடிக்காத நண்பர்கள் வராங்க, யாரோ செய்யறாங்க, அவங்களுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமா, பண்டிகைக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணுமானா நிஜமாவே உங்களுக்கு சுமையா இருக்கும். ஆனா கிறிஸ்து உங்க உள்ளத்துல இருந்தா அது உங்களுக்கு சுகமா இருக்கும். கிறிஸ்து உடம்புலயோ நம்ம உள்ளத்துல இல்லைன்னா என்ன ஆயிரும், அது சுமைதான். எங்க போதகர் இருக்காரு, என்ன பண்ணுவாரு, 5:30 மணிக்கு அடிச்சு கேரல்ஸ் எல்லாரும் வந்துருங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன், அது ஒரு சுகம். ஆனா வீட்டுக்கு போக வேண்டாம், நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு போனா போதும், எல்லா ஹஸ்பண்டுக்கும் என்ன ஆயிரும், ஒரு சுகம். அப்பா கொஞ்ச நேரம் பசங்களை படிக்க வைக்க வேண்டாம், அது ஒரு சுகம். எல்லா வீட்லயும் அவங்க ஹஸ்பண்ட்க்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பிஸியா இருப்பாங்க, ஏதோ நான் செய்யறேன். ஏன்னா நல்ல நாட்கள்ல பலகாரம் சுட்டு கொடுப்பாங்க, அது வந்து மெதுவடை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மிளகா பஜ்ஜி அது மாதிரி இருக்கும். வீட்டை சாப்பிடவே மாட்டாங்க. யார் சாப்பிடுவா, கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் வர்றவங்க தான் வந்து மாட்டிப்போம். அப்படியே கடையில வாங்கி அது ஆப்பத்தை கிப்பத்தை கொடுத்து நைட்டு வயிறு வலி வந்துடும், அடுத்த நாளும் போய் சாப்பிடணும். அப்ப யார் இதை செய்யறது, இந்த தியாகத்தை யார் ஏத்துக்கிறது? நாங்க அது சுகமாக அதை சாப்பிடுறோம். நீங்க வந்து அதனால உங்க வீட்டுல எல்லாருக்குமே நாங்க சுகத்தை கொடுக்கிறோம். கணவர் சாப்பிடாத பஜ்ஜியை நாங்க சாப்பிடுறோம், சரியா? அதனால் நடுவர் அவர்களே, நீங்க நிச்சயமாக எங்க அணிக்கே நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும். இப்ப ஆண்டி என்ன சொன்னாங்க, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நீங்க சொன்னீங்க. ஆண்டி வந்து டான்ஸ் ஆடணும்னு அங்கிள் ஆசைப்பட்டாரு. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், வயசானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகணும்னு. ஆண்டிக்கு ஈகோ ஆயிடுச்சு. ஆண்டி இல்ல எனக்கு வயசு ஆகல, நான் ஆடுறேன்னு சொல்லி ஒரு சுகமான ஒரு டான்ஸ். அப்ப என்னாச்சு, இது சுகம் தானே. அங்களுக்கு பாத்தியா என் மனைவி வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்னது, ஒரு நிகழ்வு, இது ஒரு சுகமான நிகழ்வு. அப்போ இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதுனால நம்ம எல்லாம் சந்தோஷமா, பசிதான் வந்துருச்சு, சாப்பிட முடியல, இருந்தாலும் அந்த கவலையை மறந்து
இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நம்ம சுகமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால இது நம்ம இந்த நிகழ்வை நம்ம கொண்டாடுவது சுகமே சுகமே என்று இரண்டாவது வாய்ப்பளித்த நடுவருக்கு நன்றி கூறுவதை நன்றி. வணக்கம். கடைசியாக மறுத்து பேச சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மறுத்து பேசினதுக்கு அப்புறம் நம்ம முடிவுரைக்குள்ள போகலாம். மறுபடியும் சுற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் 3 பேரும் கிறிஸ்துமஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். தட்டு எடுத்துங்க ஒவ்வொரு உங்களுக்கு சுகம்னா அவ்வளவு சந்தோஷம், சுமைன்னா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உங்க சுமை பேசக்கூடாது. நீங்க சுகமா இருப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சுமையா இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அவங்க சந்திக்கிறோம்ல, பேசுறோம்ல. சிஸ்டர் வீட்டுல பிரச்சனையா, என் வீட்டுல பிரச்சனையே, எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை. எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான். ஒரு உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, இது ஒரு பெரிய சுமையாகத்தான் இருக்குது. உலகத்துக்காக வேஷம் போட வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. என்னுடைய 2000 வருஷ கிறிஸ்துமஸை என் வாழ்க்கையில நானும் என் மனைவி பிள்ளைகளும் மறக்கவே முடியாது. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு, ஆண்டவர் ஆயுசை கொடுத்துருக்காரு, ஊழியத்தை செய்யறாரு. சுதாகர் ஐயர் சிஎஸ்சியில் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என் 2000 வருஷம் கிறிஸ்துமஸ் எப்படி கதை புக்கில் படிச்சிருப்பீங்க, பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில் நடந்த காரியம் அது. அன்றையிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் காலத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து ஹாஸ்டலில் படித்தான் என்னுடைய பையன். வருஷம் அந்த ஹாஸ்டலில் 280 ரூபா கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கன்னு சொல்லி அவன் நேராக அதை வாங்கிட்டு போய் ஐயர் கையில் தான் கொடுப்பான். அன்னைக்கு இருந்த ஐயர்கள், ஐயா யாராவது விடோவுக்கு, யாருக்கா அம்மாவுக்கு, அவனுக்கே இல்லை டாடி இதை கொடுத்துருக்காங்க ஹாஸ்டல்லேருந்து, என்ன செய்யலாம் மகனை, நீ கொண்டு போய் ஐயர்ட்டு கூட யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாரி வாங்குறதுக்கு உதவுமே அப்படி என்று சொல்லியே நாங்கள் வளர்த்தி மற்றவர்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு இருக்கிறதுல இருந்து நாங்கள் கொடுக்கல, சுமையில இருந்து நாங்கள் அவர்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற. சுமையோடு கூட இருக்கிற சந்தோஷத்துக்கும் சுகத்தோடு கூட இருக்கிற சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கீப்பிட்டி மறந்துடாதீங்க, ஜாக்கிரதையா இருக்கு. அதனால எப்படி சொல்றேன்னா, ஒரு சில வாக்கியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். நைட்டெல்லாம் எனக்கு ஒரே தூக்கம் இல்லை. நைட்டில் என்னத்தை பேச போறேன், என்னத்தை சொல்ல வரேன். ஆனால் இங்கே வந்தேன்னா ஒரு சில பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அது உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்புக்காக நான் முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் பண்டிகை, அது மகிழ்ச்சியின் பண்டிகை. ஆனால் இன்றைய காலத்தில் அது செலவுகளின் சுமையாக மாறியுள்ளது. அன்பை கொண்டாட வேண்டிய நாளில் பணத்தை கணக்கிடும் நாளாக கிறிஸ்துமஸ் மாறிவிட்டது. அலங்கார விளக்குகள் வீட்டை ஒளிர வைக்கிறது, ஆனால் குடும்ப பொருளாதாரத்தை இருட்டாக்கி விடுகிறது. ஒரு நாள் ஆடம்பரத்திற்கு ஒரு மாதத்தின் வருமானம் செலவாகிறது. எளிமையை போதித்த இயேசுவின் பிறந்த நாளில் ஆடம்பரம் தலை தூக்குவது வேதனையாய் உள்ளது சிஸ்டர். குழந்தைகளை கனவுகள் விலையுடன் இணைக்கப்படுகிறது. என்ன செய்வது, செலவு செய்துதானே ஆக வேண்டும் என்ற சமூக அழுத்தம் பிபி எங்களுக்கு, உங்களுக்கு அதுல இல்ல. ஏழைகளுக்கு உதவி வேண்டிய நாளில் சிலர் தங்களுக்காக கடன் சுமையை சேர்த்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்துமஸ் இன்று இதயங்களின் விழா அல்ல, பணப்பைகளின் விழாவாகிவிட்டது. ஒரு நாள் சிரிப்பதற்கு பல நாட்கள் கவலைப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. எல்லோரும் ஒரே அளவு செலவு செய்ய முடியாது என்பதை இந்த சமூகம் மறக்கிறது. ஆன்மீகத்தின் இடத்தை ஆடம்பரம் பிடித்துள்ளது. செலவில்லாத அன்பே உண்மையான கிறிஸ்துமஸ். செலவுகளை குறைத்தால் கிறிஸ்துமஸுடைய மதிப்பு குறைந்து போவதில்லை. கிறிஸ்துமஸின் செலவினங்கள் இன்று ஒரு சமூக சுமையாக மாறியுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல தாங்க டாஸ்மார்க்கே காலியாயிரும். அது ஒரு பெரிய சுமை, குடும்பத்திற்கு சுமை, சமுதாயத்திற்கு சுமையாக இருந்து எல்லாவற்றுக்கும் சுமையாகத்தான் இது காணப்படுகிறது. அதனுடைய ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு நடுவர் அவர்கள் தான் நல்ல பதிலை கொடுப்பார் என்று நம்பி நான் உட்கார். ரொம்ப நன்றி. 2 குழுவினரும் அழகாக பேசுனீங்க. இயேசு பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நம்ம கூடியிருக்கிறோம். இந்த சபையாரோடு சேர்ந்து, குறிப்பாக பணியா மக்களோடு சேர்ந்து கொண்டாடும்படியாக தேவன் இந்த வருடத்தில் இப்படி வாய்ப்பை கொடுத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்காக வந்த ஒவ்வொருக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். நமக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கிற மாதிரி இயேசுவுக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்குதா இல்லையா? ஆனால் அவருக்கு உண்மையிலே பிறந்த நாள் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. ஆல்பா
ஒமேகான்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு துவக்கம் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு பிறந்த நாள் துவக்கம் இருக்கிற மாதிரி இயேசுக்கு ஒரு துவக்கம் இல்லை. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். ஆனால் எதுக்காக அவருக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா நமக்காக தான் அவர் பிறக்கிறார். மனுக்குலம், விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக வேறு வழியே இல்லை. கடவுளே மனுஷனா பிறந்தா தான் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியும், நீதி எது அநீதி எதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் அநேக நாட்களில் நினைக்கிறது வந்து நம்ம நிறைய நேரம் நல்லதை நினைக்கிறோம், நிறைய நேரம் கெட்டதையும் நினைக்கிறோம். நம்ம மனசில் ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் வந்து நல்லது செய்கிறோம், சில நேரத்தில் வந்து கெட்டதும் செஞ்சிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்ம நல்லது ஏன் செய்கிறோம், நல்லது ஏன் நினைக்கிறோம்? நமக்குள்ள தேவ சாயல் இருக்கிறதுனால, நம்ம தேவ சாயல்ல படைக்கப்பட்டதுனால நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்கிறோம். அதே நேரத்தில் கெட்டதையும் நினைக்கிறோம், கெட்டதையும் செஞ்சிடும். அதை ஏன் செய்யணும்? மனுக்குலம், விழுந்து போன மனுக்குலம், தேவ சாயல் இருந்து விழுந்து போன மனுக்குலம். இதை சொல்லி கொடுக்கணும். தேவன் ஒருவர் மாத்திரமே, கடவுள் ஒருவர் மாத்திரமே நல்லதையே எப்பொழுதும் நினைக்கிறவர், நல்லதையே எப்பொழுதும் செய்கிறவர். இது புரியல. அவர் ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்றதுக்காக தான் அவரே ஒரு மனுஷனா பிறந்து வந்து நல்லதை மட்டும் எப்படி நினைக்கிறது, நல்லது மட்டும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார். அவர் பிறந்தது மாட்டு தொழுவத்தில். குறிப்பாக அவங்க சென்சஸுக்காக போகிறாங்க. பெத்லகேம் போகும்போது அங்கே இடம் இல்லை. அதனால் பிறந்த குழந்தைய இயேசுவை குழந்தையாக அந்த மாட்டுக்கு தீனி போடுற இடத்துல ஒரு துணியில் சுற்றி மரியாள் படுக்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆடையோ மாடையோ செலுத்துவதற்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஒரு ஏழை குடும்பத்தில் தான் இயேசு பிறக்கிறார். அதனால புறா குஞ்சுகளை தான் காணிக்கையாக கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் அந்த ஏழ்மையை, இயேசுடைய பிறப்பு ஏழ்மையை நமக்கு காட்டினா கூட அவங்களுக்கு பெரிய பாரமாக இருந்ததா தெரியல. சுமையாக மரியாளுக்கோ யோசேப்புக்கோ இயேசுடைய பிறப்பு பெரிய சுமையாக இருந்ததா தெரியல. அப்புறம் ஞானிகள் வர்றாங்க, அவங்க தங்கத்தையும் வெள்ளியும் காணிக்கையாக கொடுக்கறதுல நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் ஏழ்மை இருந்தால் கூட இந்த இன்னொரு பக்கம் தங்கம் வெள்ளியெல்லாம் இயேசுவை சேருகிறதை பார்க்கிறோம். ஞானிகள் மூலமாக அங்கே சேருகிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இயேசுடைய பிறப்பை அர்த்தத்தோடு எப்படி கொண்டாடுறது அப்படின்றது இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜனங்களுக்கு நிறைய கொண்டாட்டங்களை தேவன் கொடுத்தார். பஸ்கா பண்டிகை, கூடாரம், இந்த மாதிரி நிறைய பண்டிகைகளை கொடுத்தார். ஒவ்வொன்றையும் ஒரு நினைவு கூறுதலுக்காக கொடுத்தார். சும்மா வந்து நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, கிஃப்ட் வாங்குறது, இந்த மாதிரி கொண்டாடுறதுக்காக கொடுக்கல. ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியுமே என்ன இருந்தது? ஒரு நினைவு கூறுதல். தேவன் செய்த ஒரு அற்புதத்தின் கரம் பின்னாடி இருந்துச்சு. அதை நினைச்சு பார்க்கறதுக்காக கொடுத்தது தான் பண்டிகைகள். இந்த நாட்களில் அப்படி நம்ம பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நமக்கு இருக்கும். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த சபையோடு சேர்ந்து, இந்த பணியா மக்களோடு சேர்ந்து நம்ம கொண்டாடுவது உண்மையிலேயே இது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தான். இதில் ஒரு சிறிய சிறிய சுமைகள் நமக்கு இருந்தால் கூட நமக்கு சுகம் நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் நம்ம வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடையும், பக்கத்து வீட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸையும், பக்கத்து வீட்டுக்காரங்க ஆடம்பரத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன செஞ்சிடும்? சுமையை ஆக்கிக்கிறோம். எங்கேயாவது போய் கடன் வாங்கிக்கிறோம். இந்த கடனை செலுத்துறதுக்காக நம்ம கஷ்டப்படுகிறோம். இப்படி ஒரு கொண்டாட்டம் நமக்கு நிச்சயம் தேவையே இல்லை. இந்த பகுதியிலிருந்து சொல்லும் போது 2 பேர் சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படி சொன்ன இயேசு அவருடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு நம்மளை வருத்தப்பட வைப்பாரா? நிச்சயம் வைக்க மாட்டார். ஆனால் நிறைய நேரத்தில் வந்து நம்ம இயேசுவோடு சேர்ந்து அவருடைய பிறப்பை கொண்டாடுவதில் நம்ம தவறி போயிடும். நம்மளா சொந்தமாக தீர்மானித்து சில கடன்களை வாங்கி, சில ஆடம்பரங்களை செஞ்சு, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அதை செய்யும்போது நமக்கு அது கடன் சுமையாக, பண சுமையாக, மற்றவங்களோட போட்டி போடும்போது அது நமக்கு அநேக மாசங்கள் நமக்கு பாரத்தை கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுடைய பிறப்பை இயேசுவோடு சேர்ந்து நம்ம கொண்டாடும் பொழுது அதில் சிறிய சிறிய சுமைகள் இருந்தால் கூட, சிறிய சிறிய பண சுமைகள் இருந்தால் கூட அது நமக்கு சுகத்தையே தரும். அதனால் இந்த கொண்டாட்டம் அனைவருக்கும் சுகத்தை தருவதாக என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த சபையாருக்கும் இந்த காலேஜ் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லி முடிக்கிறேன்.
சூப்பர்